வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஊசுடு தொகுதியில் நடைபெறும் வளர்ச்சி பணிகள். முதல்வர் ரங்கசாமியிடம் அறிக்கை தரவுள்ளார் ஆய்வு நடத்திய அமைச்சர் ராஜவேலு. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழருக்கு ஆதரவாக புதுவை சட்டசபையில் தீர்மானம். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி பிறந்த நாள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்திய காங்கிரசார் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள ஊசுடு தொகுதியில் மக்கள் வளர்ச்சி பணிகள் குறித்து அமைச்சர் ராஜவேலு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று புதுவை பஸ் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு நடத்தினார். புதுவை அருகே ஊசுடு தொகுதியில் வாழும் ஆதி திராவிட மக்களின் அடிப்படை வசதிகள், கடந்த ஆண்டு தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், வரும் காலங்களில் நிறைவேற்றப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர் ராஜவேலு வெள்ளிக்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டார். இது சம்பந்தமாக மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை மாநிலத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொகுதியுடைய வளர்ச்சியை பற்றி ஆராய்கின்ற போது தொகுதியை நேரடியாக பார்வையிட்டு தாழ்த்தப்பட்ட மற்றும் பொருளாதார பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை, ஆதி திராவிட நலத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் தொழிலாளர்துறை பொறுப்பேற்ற என்னை இந்த தொகுதியுடைய வளர்ச்சியை பற்றி ஆராய்வதற்கு இன்றைக்கு அனுப்பியுள்ளார்கள். இந்த வகையில் என்னுடன் சேர்ந்து தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறையுடைய இயக்குனர் அவர்களும் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களும் பொதுப்பணித்துறையுடைய இளநிலை பொறியாளர் அவர்களும் மற்றும் சமுதாய சார்ந்த அடிப்படை வசதி செய்யக்கூடிய அதிகாரிகளும் சேர்ந்து இன்றைய தொகுதி முழுவதும் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இந்த தொகுதியானது கடந்த காலங்களில் எந்தவித முன்னேற்றமும் அடைய முடியாத குடிசை வீடாக இருந்து கொண்டிருப்பது மக்கள் ஆதங்கத்தோடு சொல்லியிருக்கிறார்கள். நானும் நேரடியாக பார்வையிட்டிருக்கின்றேன். உடனடியாக செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். முழு அறிக்கையும் தயார் செய்து நம்முடைய முதலமைச்சரிடம் கொடுத்து எவ்வளவு சீக்கிரத்தில் செய்ய முடியுமோ அந்த வகையில் செய்வதற்கு என்னுடன் சேர்ந்திருக்கிற துறைகளும் நானும் முயற்சி செய்து இந்த பகுதி மக்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடனே அத்தனை அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து மாநிலம் சிறப்பாக அமைய வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசை வீடுகள் கல்வீடாக மாற வேண்டும், அடிப்படை வசதிகள் கழிப்பிட வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்தர வேண்டும், குடிநீர் பற்றாக்குறை நீக்கப்பட வேண்டும், விவசாய பெரும் மக்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஈடுபொருட்களை கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் பல திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் என்று எங்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஆட்சி சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக செய்வார் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கின்றது. இந்த ஆட்சி என்ஆர் காங்கிரஸ் துவக்கி வைச்ச ஆட்சியாக இருந்தாலும் கூட இது மக்கள் ஆட்சி, மக்களுக்காக இந்த ஆட்சி அமைந்து கொண்டிருப்பது என்பது நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குடிசை மாற்று வாரிய தலைவருடைய மரியாதைக்குரிய நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் தினந்தேறும் இந்த தொகுதிய மக்களுடைய வளர்ச்சியை பற்றி எங்களிடம் அடிக்கடி கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்
நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பது என்பது பெருமைக்குரிய ஒன்று. அந்த வகையில் இந்த முன்பு சொல்லியது போல அனைத்து திட்டங்களையும் உங்களோடு சேர்ந்து எங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசனையும் வழங்கி நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படும் என்று சொல்லி என்னை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று சொல்ல கடமைப்பட்டுகின்றேன். இதேபோன்று புதுவை பஸ் நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வெள்ளிக்கிழமையன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். பஸ் நிலையத்தின் தற்போதைய நிலை, கழிப்பிட வசதி, இருக்கை வசதி உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பஸ் நிலையத்தில் பயணிகள் நலன் கருதி எடுக்கப்பட வேண்டியவை குறித்து அமைச்சரிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு விளக்கினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழர்களுக்கு ஆதரவாக புதுவை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அரசு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரள அரசு இந்திய இறையாண்மைக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகின்றது. இந்த பிரச்சனையில் அணை சம்பந்தமான மத்திய நிபுணர் குழு, அணை பாதுகாப்பு குழு, வல்லுநர் குழு, மேலும் உச்சநீதிமன்றமே அணை பாதுகாப்பாக இருக்கின்றது என்று கருத்து கூறிய பிறகும் வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் லாபத்திற்காக மக்களை ஏமாற்றும் ஓட்டு வங்கிக்காக திட்டமிட்டு இந்த அணை பிரச்சனையில் கேரளா தமிழர்களுக்கு பல்வேறு தொல்லைகளையும் துயரங்களையும் திட்டமிட்டு அளித்து வருகின்றது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகின்ற கேரள அரசை கண்டித்து தமிழர் நலனுக்காக ஆதரவாக தமிழர் நலனுக்கு ஆதரவாக மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வர சட்டமன்றத்தை உடனடியாக முதலமைச்சர் கூட்ட வேண்டும். அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுவையில் கட்சியினர் சிறப்பு பூஜைகள் நடத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் பிறந்த நாள் விழா புதுவையில் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டதையொட்டி ராகுல் காந்தி பேரவை சார்பில் அதன் தலைவர் சேகர் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று முல்லா வீதியில் உள்ள பள்ளி வாசலிலும் சிறப்பு தொழுகை நடத்தி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதிலும் காங்கிரசின் முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் நிலவிடம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவையில் நிலவிடும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, சிறையில் நிலவிடும் போக்கினை கண்டிக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெள்ளிக்கிழமையன்று அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கட்சியின் மாநில செயலாளர் பெருமாள் தலைமை தாங்க தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் பங்கேற்ற கட்சியினர் சட்டம் ஒழுங்கை கண்டிக்கும் வகையில் கோஷங்கள் எழுப்பினர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத காவல்துறை ஏழை வியாபாரிகளை நசுக்கும் வகையில் இரவு நேர வியாபாரத்தை தடை செய்வதாக குற்றம் சாட்டினர். புதுவை கலவை கல்லூரி அரசு பிரெஞ்சு பள்ளியில் நுகர்வோர் மன்றத்தை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். புதுவை கலவை கல்லூரி அரசு பிரெஞ்சு உயர்நிலை பள்ளியில் நுகர்வோர் மன்ற துவக்க விழா வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. ஆசிரியர் எட்வர்ட் சார்லஸ் வரவேற்புரையாற்ற தலைமை ஆசிரியர் குணசேகரன் தலைமை தாங்கினார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பு முகவர் உத்ரேஸ்வரன் விளக்க உரையாற்ற சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நுகர்வோர் மன்ற பெயர் பலகை திறந்து வைத்ததுடன் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். சேகராப்பட்டு தனியார் கம்பெனியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உலோக கட்டிகள் திருட்டு. தமிழகம், புதுவையை சேர்ந்த 4 பேர் கைது. அகல் விளக்கொலியில் ஜொலித்த புதுவை. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட், புதுச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணின் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல்ஸிலே. வந்தது வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது தந்தது ராம்சல்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி.
collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி இல்லை தோஷம் சரிகமகரிசா. வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viba Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பொது நிர்வாக ஆளுமை குறித்து அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்திய பொது நிர்வாக பயிற்சி நிலையத்தின் புதுவை கிளை மற்றும் டில்லி ஐசிடி கிளை ஆகியவை இணைந்து NEGP தொடர்பான பயிற்சி முகாமினை வெள்ளிக்கிழமை நடத்தியது. மறைமலை ஆடிகள் சாலையில் உள்ள ஒரு ஓட்டலில் நடைபெற்ற முகாமினை தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைக்க திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை இயக்குநர் கனக சபாபதி மற்றும் பொது மேலாண்மை துறையின் நிபுணர்கள் பேராசிரியர்கள் ராகேஷ் குப்தா, தாஸ், சுனில் தத் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். இதேபோன்று ஜூனியர் சாம்பர் அதிகாரிகளுக்கான பயிற்சி கருத்தரங்கு ஆனந்தா இன் ஓட்டலில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் ஜூனியர் சாம்பரின் தேசிய தலைவர் பால வேலாயுதம், ஸ்டார்மன் வல்லபதாஸ், முன்னாள் தலைவர்கள் வாமனகுமார், சந்தோஷ்குமார் ஆகியோர் உரையாற்றினர். இதில் ஜூனியர் சாம்பரின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். Here the program will be very very serious, no doubt about it, but the trainers will be very very simple and light. We will be light, but the program we never will dilute the seriousness of the program. புதுவையில் மனித உரிமை கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற மனித உரிமை பயிலரங்கில் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுவை வணிக அவையில் மக்கள் உரிமை கூட்டமைப்பின் சார்பில் மனித உரிமை பயிலரங்கம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதற்கு செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்க பாபர் மசூதி ராமஜென்ம பூமி என்ற நூலினை பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் கல்விமணி வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழர் தேசிய இயக்க தலைவர் அழகிரி, கரிக்கலாம்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஜெகநாதன், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் அஷ்ரப் ஆகியோர் கலந்து கொள்ள மனித உரிமைக்கான மக்கள் கழக தலைவர் பேராசிரியர் மார்க்ஸ் ஏற்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் தகவல் அறியும் உரிமை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், பெண்கள் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமை சட்டம் போன்றவை குறித்து வழக்கறிஞர் குலோத்துங்கன், ஹோப் நிறுவன இயக்குநர் ஜோசப் விக்டர் ராஜ், அன்பாலயம் மேரி ஆகியோர் விளக்கம் அளித்தனர். புதுவை அருகே தனியார் கம்பெனியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உலோக கட்டிகளை திருடிய வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சீனியர் எஸ்பி சந்திரன் தெரிவித்துள்ளார். அந்த கம்பெனியில் அதனுடைய ஸ்டோர் கீப்பர் அரவிந்தன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே அவங்க கூரையை பிரித்து, அந்த கம்பெனியிலேருந்து கூரையை பிரித்து உள்ளே டின் இன்காட், அது ஆக்சுவலாக மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியல், அதை ஒரு 30 கிலோ கூடிய 6-7 பேக்கை எடுத்துகிட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 8ஆம் தேதி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதாவது நேற்று. அதனுடைய அடிப்படையில் சேதராப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. உடனடியாக அந்த க்ரைம் டீமை போட்டு, அதோடைய க்ரைம் டீம் போட்டு அவங்கள யார் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பழைய குற்றவாளிகளையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கண்ணன் அலியாஸ் கண்ணபிரான் அப்படிங்கிற செக்யூர் பண்ணி கேட்கும்போது அவர் தான் பண்ணது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவரோட தட்சிணாமூர்த்தி,
சுப்பிரமணி அப்படி சொல்லி 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பொருள் திருடப்பட்டதோ அந்த பொருள் அப்படியே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அந்த பொருளை கொண்டு போய் நீலமேகம் அப்படின்னு ஒரு ஸ்கிராப் டீலர்கிட்ட விற்றுருக்காங்க, அவரே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மொத்தம் 4 பேர்த்து இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்ட மொத்தமாக அந்த பொருள் அத்தனையும் நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒர்த்து அதை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றுவதில் இல்லத்தரசிகளை விட குழந்தைகள் ஆர்வம் காட்டினர். மேலும் திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீப திருவிழா வியாழக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டிய நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதியிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவான வியாழக்கிழமை விளக்கேற்றும் ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய வைத்தது. இதனால் நகர பகுதிகள், கிராம பகுதிகள் அனைத்தும் இரவில் விளக்கு ஒளியில் காட்சி அளித்தன. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் கூடுதல் ஆர்வம் காட்டிய மக்கள் வீடுகளிலும் வீட்டு முற்றத்தில் உள்ள சாலைகளிலும் வைத்து உற்சாகம் அடைந்தனர். தீப திருவிழாவினை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் வியாழக்கிழமை மாலை வான வேடிக்கையுடன் மேல தாளங்கள் முழங்க லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4 மாட வீதிகளிலும் சுவாமி ஊர்வலம் மற்றும் 8 திக்கிலும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தீபங்கள் ஏற்றினர். புதுவை ஜென்மராக்கினி மாதா பேராலய ஆண்டு விழாவினையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மிஷன் வீதியில் அமைந்துள்ள புனித ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தின் 220வது ஆண்டு திருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 9 நாட்களில் தினமும் காலையும் மாலையும் திருப்பலி மற்றும் மறையுரைகள் நடத்தப்பட்டன. வெள்ளிக்கிழமையன்று ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் ஆண்டோனி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் மாலையில் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக காலை நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடியிறக்கம் செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருளானந்தம், உதவி பங்கு தந்தை சைமன் அந்தோனிராஜ் மற்றும் பங்கு பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 22279221. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869 90957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். முசுடு தொகுதியில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள். முதல்வர் ரங்கசாமியிடம் அறிக்கை தரவுள்ளார் ஆய்வு நடத்திய அமைச்சர் ராஜவேலு. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழருக்கு ஆதரவாக புதுவை சட்டசபையில் தீர்மானம். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி பிறந்த நாள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்திய காங்கிரசார் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.